தளபதியுடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான 18 நாட்கள் டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன்ஸுக்கான நியூஸ் 2 நியூஸாக வந்திருக்கு. இதில் எது உண்மைன்னு தெரியல. இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நியூஸுக்கும் அஃபிஷியல் அப்டேட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். அது முன்னையும் பின்னும் இருக்கலாம். அது கோட்டு படம்ன்றதில்ல, எந்த படமாக இருக்கட்டும். நியூஸ் வந்ததுக்கும் அஃபிஷியல் கலெக்ஷனுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, இப்போ கோட்டு படத்துக்கான 18 நாட்கள் டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 211.45 கோடி வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கு ஸ்டேட்ஸில் 13.5 கோடி வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 27.55 கோடி வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 13.10 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 23.40 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 153.10 கோடி வசூல் பண்ணியிருக்கு. டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 18 நாட்களில் கோட்டு படம் 441.65 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 18 நாட்களில் கோட்டு படம் 215.40 கோடி ஷேர் கொடுத்துருக்கு. இது ஒரு நியூஸ் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் கோட்டு படம் 18 நாட்களுக்கான டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 213.10 கோடி வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 27.30 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் நிசாமில் 13.10 கோடி வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 12.95 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 26.25 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 157.75 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 18 நாட்களில் கோட்டு படம் டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 18 நாட்களில் கோட்டு படம் 450.45 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் 18 நாட்களில் வெறித்தனம் காட்டிருக்கு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் கலெக்ஷனில்